சமூக நல ஆர்வலர் காயத்ரி ஸ்ரீகாந்த் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். இந்த புதுவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை இது ஒரு சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை பிரச்சனைன்றதை தாண்டி இது நமக்கான பாடமாக, குறிப்பாக மனித இனத்துக்கான பாடமாக எப்படி எடுத்துக்கிறது? குறிப்பா குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாம ஆண் குழந்தைகளை எப்படி ஒரு பெண் பிள்ளைய பார்க்கணும் அப்படிங்கறது சொல்லிக் கொடுக்க தவறிடுறோம் அப்படிங்கறதுதான். தொடர்ந்து இங்க பெண்களுக்கான படிப்பினைகளும் புரிதல்களும், நீ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிற கட்டமைப்புகள் எல்லாமே பெண் குழந்தைகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கே தவிர, ஆண் பிள்ளைகள் அவன் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், அவன் எப்படி இருந்தாலும் அவன் ஆண், அவன் என்ன செய்தாலும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாதுங்கிற மாதிரியான மனப்பக்குவத்தை இந்த சமூகம் தொடர்ந்து திணிச்சு கொண்டே இருக்கு. அந்த பக்குவம் மாறணும். இது சமூக ரீதியாக இது எல்லோருடைய பொறுப்பாக. ஒரு ஆண் பிள்ளை, ஒரு குழந்தைய, ஒரு பெண் பிள்ளைய, இல்ல ஒரு பெரியவங்களா இருந்தாலும் ஒரு மகளிரை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மாறுபட்டு பார்க்க வேண்டிய அவசியமும் தேவையும் இங்க இருக்கு. இங்க பெண் உடுத்தக்கூடிய உடையிலிருந்து, அவள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருந்து, அவள் மறுமணம் செஞ்சுக்கிட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் பெண்ணுக்கான கட்டுப்பாடுகள் என்பது தொடர்ந்து விதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்களுக்கு அது போன்ற கட்டுப்பாடுகளே எதுவுமே இல்லாம தளர்த்தப்பட்ட விதிகளை கொண்டவர்களாக ஆண்கள் இங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண் சமூகம் இன்னைக்கு இந்த கஞ்சா, மது, போதை எதுவா இருந்தாலும் சரி, நேரடியாக பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணும், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளும், அவங்களோட சுற்றாரும், அவங்களோட உறவினர்களும் தான். இது போன்ற பாலியல் பிரச்சனைகள்ல குற்றவாளியாக இவங்க ஆகுறாங்கிற பட்சத்துல நேரடியாக எந்த சம்பந்தமுமே இல்லாம அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபரினுடைய அந்த குற்றவாளி குடும்பம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய மன உளைச்சல் என்பதும், அந்த ஃபேமிலியை ஹராஸ் பண்றதுங்கிறதுமே மாறணும். ஏன்னா துளியும் சம்பந்தமே இல்லாத இந்த குற்றத்திற்கு தொடர்பே இல்லாத அவங்களுடைய குடும்பத்தினரையும், அந்த உறவினர்களையும், நண்பர்களையும் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பது மாறுபடணும். இது சமூக ரீதியாக அனைவருக்குள்ளயுமே ஏற்படக்கூடிய மனமாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிற புரிதலை சமூகம் எடுத்துக்கணுங்கிறத நான் பாக்குறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.